செருப்பை கழட்டி அடிக்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சரை, இந்தியா நம்பர் 1 பணக்காரனையும், அதே மாதிரி மோடியவும் அடிக்கிறேன். இதில் எவனுக்காவது உலக பணக்காரனுக்கு ஏதாவது ஒரு ரோசம் மானம் இருந்தால், ஏன்டா இந்தியாவில் ஒருத்தன் செருப்பை கழட்டி அடிக்கிறான், அவன் சவாலுக்கு கூப்பிட்றான், பத்திரத்தை காமிக்கிறான், அதன் அடிப்படையில் போட்டிக்கு போடா அம்பானி, அது போட்டி போகாத வாசி இன்றைக்கி உலக பணக்காரன் அத்தனை பேர் அடி வாங்குகிறோம் அப்படின்னு இந்த 10 பணக்காரனும் அந்த அம்பானிக்கு, செருப்படி வாங்கின அம்பானிக்கு அறிவுரை சொல்லலாம். இல்லையா, அந்தந்த நாட்டில் இருக்கிற விஐபிஎல் நம்பர் 1 பணக்காரன் என்னைய மாதிரி ஜெயபாண்டி மாதிரி செய்ய முடியுமா 75 நாளைக்குள்ளே? அதே மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போராட்டம் பண்ணக்கூடியவன் ஒருத்தனை ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கி விட்றானா, வேலையை பிடுங்கிட்டு விடுறதில்ல. இந்த நீட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குரிய அதிகாரியை நீதிமன்றத்தில் ஏதோ சொன்னான்னு சொல்லி அவனை வேலையை ரத்து பண்ணுறதுக்காக ஒரு போராட்டம் பண்ணலாம். இதுக்காக எத்தனை மாணவர்கள் சேதமாயிருக்காங்க, எத்தனை பேர் குடும்பம், அந்த அத்தனை பேர்களுக்கு சோறாக்கி போட்டவன்லேருந்து பலன் அடையவில்லை. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு குரல் கொடுத்தீங்க என்றால், இந்த பணக்காரனில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எந்த வடிவத்தில் அவன் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பான், படிப்புக்கு எப்படி சம்பளம் கொடுப்பான், இதை வேடிக்கை பார்க்கலாம். உலக பணக்காரன்னு சொல்கிறீங்க, இந்த 3 தேதியிலையும், இந்த தேதியிலையும் அடித்து போட்டிருக்கேன், செருப்பை கழட்டி அடித்து, இந்த தேதியிலையும் அடித்து போட்டிருக்கேன். ஒரு உலக பணக்காரன் இந்திய சயின்டிஸ்டில் வாங்கக்கூடிய திறனுடையவன் எனக்கு ஒரு கால் கூட பண்ணலை. அதுக்காண்டி லீவு போட்டு வீட்டில் இருக்கேன். இன்றைக்கி 28ஆம் தேதி, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கூட இன்றைக்கி லீவு போட்டிருக்கேன். போன் வரும், சவாலுக்கு தயாருன்னு வாங்க. ஏன்னா அவன் பொண்டாட்டிலேருந்து அத்தனை பேரும் நம்ம அடிச்சிருக்கோம். நான் அம்பானியுடைய சாதனை என்ன? அம்பானியுடைய அவங்க அப்பன் பணக்காரன், மகனை பணக்காரன் ஆக்கியிருக்கான். ஒரு ஏழையை கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிற, டீ கடையில் சாப்பிட்டேன், பிளேட் பாறை கடையில் சாப்பிட்டோம்லாம் சொல்கிறீங்க. ஆனால் நம்பர் 1 பணக்காரன்றீங்க. இந்தியா விஞ்ஞானிகளை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நம்பர் 1 பணக்காரன் இன்றைக்கி பெரிய பணக்காரனாகி பெரிய கட்டடத்தை கட்டி மகனுக்கு திருமணமெல்லாம் வச்சேன். நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுத்துட்டு, 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு, அதற்கு பிறகு தான் என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண போகிறேன். ஏனென்றால் நான் சிறைக்குள்ளே இருக்கும்போது என்னுடைய சம்சாரம் வீடு கட்டாமலேயே, இடம் வாங்காமலேயே வீடு கட்டியிருக்கிறதா சொல்லி பொய் சொல்லி விசேஷம் வச்சுருக்குது. அது தவறு தானே? அப்படி ஒரு தவறு செஞ்சது பிறகு, நான் சிறையை விட்டு வெளியே வந்த பிறகு இந்த வேலை வாய்ப்பை கொடுத்து, நான் ஒரு நிரபராதி, நான் ஒரு திருடன் இல்லை, நான் பொய் சொல்லி விசேஷம் வைக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை அப்படின்ட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறைவேற்றி காமிச்சிட்டு, கூலி தொழிலாளியாக இருக்கும்போதே என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க நான் தயாராக இருக்கிறேன். இந்தியா பணக்காரன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, நீ மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போறியா? சரி வாடா சவாலுக்கு. அம்பானி 75 நாள் எடுத்துக்கிட்டோம். இந்தியா பூரா படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும், 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு இந்தியா முழுவதும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், படிப்பதற்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டும் 75 நாளைக்குள்ளே மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும், 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பத்திரிக்கை டிவியில் சவால் விட்டுட்டு 75 நாளை குறிச்சிட்டு களத்தில் இறங்குவோம். இந்தியா நம்பர் 1 பணக்காரன். நான் அதை வெற்றி பெறுறது
பணம் இல்லாமல் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எப்படி வெற்றி பெறுகிறான், நம்பர் 1 பணக்காரன் அதை எந்த அளவுக்கு செய்து வெற்றி பெறுகிறான் என்பதை உலக மக்களும் உலக சயின்டிஸ்டுகளும் பார்வையிடட்டும். இந்த நிகழ்ச்சி எந்த ஒரு பணக்காரனும் எப்படி எந்த ஒரு நாட்டிலையும் இந்த 10 பணக்காரன் ஏதாவது செஞ்சுருப்பானா? கிடையாது. இந்தியாவில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு தினக்கூலி, ஒரு கட்டட தொழில் வேலை பார்க்குறவன். இவிஎம் மிஷின் போட்டி நேரடி ஒளிபரப்பு வேணுமென்றக்காண்டி 3 முறை சிறை சென்று வந்திருக்கிறேன். அந்த 3 முறை சிறை சென்று வந்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு மதுரை 680J கோர்ட்டு, ஜெயம் 1 கோர்ட்டு, ஜெயம் 2 சிபிஐ கோர்ட்டு, பிடிஜே, இந்த 5 நீதிமன்றத்துக்கும் லெட்டர் அனுப்பியிருக்கேன். தேர்தல் தேதியை தள்ளி வைங்க, தமிழ்நாட்டு தேர்தல் தேதியை 2026 தேர்தல் தேதியை தள்ளி வைங்க. நான் வந்து இவிஎம் மிஷினில் ஓட்டு திருத்தி செய்ய முடியும்னு நிரூபித்து காமிக்க இருக்கிறேன். 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். படிப்புக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன். இந்த பத்திரத்தின் அடிப்படையில் உலக பணக்காரங்க அந்தந்த நாட்டில் அவங்கவுங்க நாட்டில் செய்ய முடியுமா 75 நாளைக்குள்ள? அப்போ அம்பானி அடி வாங்குகிறான் செருப்படி என்கிட்ட. இந்த உலக விஞ்ஞானிகளை இல்லை இந்தியா விஞ்ஞானிகளை இந்த வரைபடம் எந்த பொருளோட இணைக்கப்படும், எந்த பொருளோட இணைத்து இந்த கருவி செயல்படும்? மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்றான். படிப்பதற்கு ஃபீஸ் தான் கேட்டிருக்கோம், படிப்புக்கு சம்பளமும் அதே மாதிரி 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு அறிவியல் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு ஜெயபாண்டி கொடுக்குறோம்ன்றான். இதை கொடுத்து முடிச்சுட்டு இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நிரூபித்து காமிச்சிட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைப்பேன். ஏன்னா அம்பானி அவங்க அப்பன் காசில் அந்த பணத்தால் பல நடிகர்களை கூப்பிட்டு பணத்தை செலவு பண்ணி வர வைத்து திருமணம் பண்ணி வைத்தார். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு யோக்கியன். படிப்பறிவு இல்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உலகத்திலேயே இந்த இவிஎம் மிஷினில் 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கல், அதேமாதிரி கண்விழி ரேகை கை ரேகை வைத்து இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும். இந்த மிஷினில் கண்விழி ரேகை கை ரேகை வைத்து ராகுல் காந்தி 100 ஓட்டு போடட்டும் நேரடி ஒளிபரப்பில். இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் கண்விழி ரேகை கை ரேகை வச்சு 100 ஓட்டு நேரடி ஒளிபரப்பில் போடட்டும். நான் ஓட்டு போடாமலே இந்த மிஷினில் நான் 200 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். இந்த மிஷினு ஒரு டுபாக்கூர். இந்த மிஷினில் வெற்றி பெற்றதுனால தான் இந்தியா விஞ்ஞானியை விற்கிறான், அதை வாங்குகிறான் அம்பானி. அதுக்கு தான் இந்த செருப்படி. அதனால் நல்ல ஒரு தாய் தப்புன்னு பிறந்திருந்தேன்னா ஜெயபாண்டி இன்றைக்கி லீவ் போட்டிருக்கேன். செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி இந்த 3 தேதியிலையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு ஒரு தாய் தப்புன்னு பிறந்திருந்தா இந்தியா நம்பர் 1 பணக்காரன் ஜெயபாண்டிக்கு கால் பண்ணு. இல்லையா நீ ஒத்துக்க, தரங்கட்ட தகுதியற்ற, உனக்கு பணம் வேணுமென்றால் விலையை உயர்த்துவ. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அனைத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்றேன். அதெல்லாம் எப்படின்னு வேடிக்கை பார்ப்போம். இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்களே நம்பர் 1 பணக்காரனை வலியுறுத்துங்கள். உலக பணக்காரர்களே நீங்களும் வலியுறுத்துங்கள், செருப்படி வாங்காதீங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.